ஷான்சி இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, "ஆமா அன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "எங்கேயும் போல, எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷான்சி சொல்றாங்க, "நான் உனக்கு எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், அவன் பின்னாடி வந்துட்டு நீ போகாத, அவன் உன்ன கண்டுக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம நீயே பார்த்துருக்கில்ல, அவன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணு கூட இருந்திருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் ஏன் நீ இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷான்சி. "நான் உன்ன வந்துட்டு இப்போ பண்ண வேண்டான்னு சொல்லல. ஆனா அவன் நல்லவன் கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, "இல்ல எனக்கு தெரியும்" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, "சரி உனக்கு என்ன? அவன் வந்துட்டு உன்ன பத்தி நினைக்கணும் அதானே?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, "நான் தெரியாம உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். சாரி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க, "இல்ல, இல்ல பரவால்ல" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஜியாவும் சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே இங்க பார்ல இருக்காங்க. இவங்க 2 பேருமே 2 பொண்ணு கூட வந்துட்டு டேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெங் பார்த்துட்டு, "ஏய் அங்க பாரு அது ஜியோ தானே! அவ எதுக்கு இங்க வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜீமன் சொல்லிடுறாரு, "நீ அவள பத்தி கண்டுக்காத" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க தனியா இருக்கிறத பார்த்து ஒருத்தன் வந்துட்டு ஜியோ கிட்ட வரான். வந்து, "ஏன் நீ தனியா இருக்கிய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு வந்துட்டு ஃப்ரூட்டி காக்டெயில்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி, உனக்கு வந்து ஆர்டர் பண்ண தெரியாதுல்ல, நான் உனக்காக ஆர்டர் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறான். "நான் ரொம்ப நேரமா பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப அமைதியா உட்காந்துட்ருக்கிய, நீ தனியா வந்திருக்கிய, அதனால தான் உங்ககிட்ட சேட் பண்ணலான்னு வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லிட்டு அந்த மாதிரி அவளுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாதிரி அவ குடிச்ச உடனே, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அங்க உட்காந்து ஃபெங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "பாரு அவ அந்த பையன் கூட குடிச்சிட்டு இருக்கா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜீமன் வந்துட்டு கண்டுக்காத மாதிரியே இருக்கா. அவங்க குடிச்சிட்டு இருக்காங்களா, அப்போ அவன் கேட்குறான், "என்ன உனக்கு இந்த ஆல்கஹால் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபெங் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சீமன்ட்ட சொல்லிட்டே இருக்காரு. ஆனா சீமன் கண்டுக்காத மாரியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, "என்னாச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, "இல்ல, இல்ல என் ஃபேஸ தொட்டு பாருங்க கொஞ்சம் தான் ஹாட்டா இருக்கு" அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. இத வந்துட்டு சீமன் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலுமே கண்டுக்காத மாரி உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்துட்டு காசு இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. "சரி நீ வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோவேன், முதல்ல நான் ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன். அத நீ குடிக்கிற. குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்ன கொண்டு போய் வீட்ல விட்டுர்றேன்" அப்படிங்கிறாங்க. அவங்க இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அ டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப டீலுக்கு ஒத்துக்கும்போது அவங்க வந்துட்டு ஒண்ணு ஆர்டர் பண்றாங்க. "இந்தா இத முதல்ல குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுக்குறாரா, அப்ப கரெக்ட்டா ஜீமன் வராரு. "அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிடுறாரு. எடுத்து குடிச்சதுக்கு அப்புறமா அவர் கேட்குறாரு, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் யார வேணா எடுத்துட்டு போறேன். நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ" அப்படிங்கிறாங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இங்கிருந்து போயிடுறாரு. ஜீமன் இவங்கள வெளிய கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளிய வந்து இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "எதுக்கு இந்த மாரி நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்க? இந்த மாரி பண்ணாத இது உனக்கு நல்லதில்ல" அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, "நான் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறக்காட்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நீ இனிமேல் வந்துட்டு என் பின்னாடி வராத. நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "நான் டிசைட் பண்ணிட்டேன். லவ் பண்ணா உங்கள தான் பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ "சரி உங்க லவ்ல இருக்க ரிக்ரெட்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் இருந்துட்டு, "இத நான் சொன்னா நீ போயிருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நீங்க மட்டும் இத சொல்லிட்டீங்கன்னா, இனிமேல் வந்து நான் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா, "சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ வந்துட்டு வரமாட்டேல்ல, அப்பன்னா வந்துட்டு நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு ஜீமன் சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஜீமன் சொல்றாரு, "என் கூட ஒரு பொண்ணு இருப்பா. ஆனா, அவ வந்துட்டு பாய் கட் தான் அடிச்சிருப்பா. பாய்ஸ் மாரியே ட்ரெஸ் பண்ணுவா. அவ என் கூடயே மட்டும் தான் இருப்பா. நாங்க 2 பேருமே எப்பவுமே ஒண்ணா தான் இருப்போம். கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்போம்." அந்த மாதிரி சொல்றாரு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, "எனக்கு வந்துட்டு படிப்பு சுத்தமாவே வரமாட்டேது. கார்ட்ஸ் கூட பரவால்ல" அப்படிங்கிறாங்க. அப்போ ஜீமன் சொல்றாரு, "நான் உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பாட்டுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. ஆனா, அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்காங்க, கிறுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து அவர் சொல்றாரு, "நீ படிக்கவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, என்னதான் அவரோட ஃபேமிலி வந்துட்டு நல்லா போயிட்டுருந்தாலும், ஆனா அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்குறதுக்காக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அப்போ சீமன் இருந்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டாரு. அப்பதான் அவரு புரிஞ்சுட்டாரு, லவ்வெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது கிடையாது. அவங்க வந்துட்டு போலியா நடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் வந்துட்டு புரிஞ்சுட்டாரு. என்னதான் லவ் பண்ணாலும் கடைசியில இப்படி பிரிஞ்சுடுறாங்கல்ல. இப்ப இவர் தனியா இருக்கிற மாரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரொம்பவே கோவமாயிடுறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, "ஓ! அப்போ அவங்க அம்மா அப்பானால தான் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி மாறிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவ கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
ஜீமன் இருந்துட்டு சொல்றாரு, "எப்பவுமே எங்க அம்மா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அப்பதான் தெரியுது, லவ் வந்துட்டு எவ்ளோ கேவலமானது." அப்படின்னு சொல்றாங்க. "எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீப்பா போறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம காயப்படுவோம்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா இறந்துட்டதாவும் சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்துட்டு ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க அவருக்காக. யாருன்னா அந்த பொண்ணு. அந்த பொண்ண தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால அந்த பொண்ணு கூடயே ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, "ஏய் இங்க பாரு, இங்க இந்த பொம்மைய பாரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, "எங்க 2 பேத்தோட ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு எப்பவுமே மாறாதுன்னு நெனச்சேன். ஆனா அது வந்துட்டு மாறும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ "மென்னுக்கு வந்துட்டு இந்த பொம்மையெல்லாம் பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, "அது வந்துட்டு ஒவ்வொருத்தங்கள பொறுத்து" அப்படின்னு சொல்றாரு. "அப்ப என்ன பார்க்க டால் மாரி இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் டாலாவே மாறிட்டேன்" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சொல்றாரு, "அந்த பொண்ணு வந்துட்டு டால் கிடையாது. போக போக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மாறிடுச்சு. என் மேல வந்துட்டு ரொம்ப லவ் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால அவ என்ன பண்ணான்னா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கேர்ள் மாரியே வந்து என் முன்னாடி நின்னா. நான் சொன்னேன், 'நீ வந்துட்டு எதுக்கு இந்த மாரி லூஸ்தனமா பண்ணியிருக்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. மேக்கப் வேற போட்டிருக்கே, ரொம்ப கேவலமா இருக்கேன்னு' சொல்ட்டேன். அதுக்கப்புறமா அவ அங்கேருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் மட்டும் அவ வந்துட்டு என் கூட டீ குடிக்கிறதுக்காக வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் சொல்றாரு, "நீ என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒண்ணு சொல்றாரு. "நீயும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்காக தேடி கண்டுபிடிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "அப்படியா? அப்படின்னா வந்துட்டு நீ என் பாய் ஃப்ரெண்ட டீ குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ப அவர் சொல்றாரு, "நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, "அவ வந்துட்டு திரும்பி டீ குடிக்க என்கிட்ட வரவே கிடையாது. அதுதான் லாஸ்ட் டைம் வந்துட்டு அவ வந்தது" அப்படின்னு சொல்றாரு. "அவ்வளோதான் என்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "இப்ப நீ இங்கிருந்து போலாம். இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன பார்க்கறக்காக வராத" அப்படின்னு சீமன் சொல்லிடுறாரு. இருந்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போனா வந்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றாங்க. "நாங்க எதுவுமே பார்க்க மாட்டோம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு வந்துட்டு "என்னடா ஒரே வித்தியாசமா இருக்கு. என்னடா பண்றானுங்க இவனுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்ல போய் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்ப அவங்க அக்கா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா அவங்க திரும்பி லண்டன் போயிட்டதாவும், அதுக்கப்புறமா "நீ உன்னையும் பார்த்துக்கோ, ஷான்சியும் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "ஆமா உனக்கு என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஜியாவோ என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம எதையோ தேடி அலைஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு எதையோ தேடி சுத்திட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆனா அவங்க எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஷான்சி வந்துட்டு ஸ்கூல்ல நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப பார்த்துருவாரு. போய் ஷான்சி பின்னாடி நின்னு, "ஹே!" அப்படின்னு சொல்லி அடிப்பாரா. அப்ப இருந்துட்டு, "நீ எதுக்கு என்ன இப்படி பயமுறுத்துற? எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுறதுக்காக போயிடுறாங்க வெளிய. ஷான்சி கேட்குறாங்க, "ஆமா உன்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையுமே எங்க அக்கா வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே காசு நெறைய குடுத்துட்டாங்க. அவங்க அம்மா குடுத்தத விட குடுத்து, "நீங்க எதுவுமே வந்துட்டு பார்க்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுறாங்க அவங்க அக்கா. ஷான்சி இருந்துட்டு சொல்றாங்க, "என்னால நம்பவே முடியல. உங்க அக்காவா இப்படி பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எங்க அக்கா எப்பவுமே டிஃப்ரெண்ட்டா தான் இருப்பாங்கன்னு" சொல்றாரு அவரு. "உங்க அக்கா உண்மையாலுமே ரொம்ப சூப்பர்" அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "ஆமா, இப்படி ஒரு பிரதர் இருக்கான்ல, அப்ப எங்க அக்காவும் அப்படித்தானே இருந்தாகணும்" அப்படின்னு சொல்றாரு. "நீ தான் ஸ்டூபிட் ஒன்னு" சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஒரே கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, "உனக்கு தெரியுமா, நான் வந்துட்டு இந்த மாரி ஃபுல் இத வாங்கிட்டேன்னு" சொல்றாரு. "நீயா? என்னால நம்பவே முடியலையே. நான் எப்பவுமே உன் கூட தான் விளையாடுவேன்னு" சொல்றாரு அவரு. "என்னது என் கூடயா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "இங்க பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாங்கியிருக்கிற அந்த ப்ரைஸ் எடுத்து காட்டுறாரு. உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "ஏய் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அத வந்துட்டு ஷான்சிக்கே குடுத்துடுறாரு அவரு. ஷான்சி இருந்துட்டு அத வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு குயிங் வராரா, அவர் வந்து, "ஏய் இது அதுதானே அந்த மெடல் தானே இது" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இங்க குடு பார்த்து தரேன்னு" சொல்லி கேட்குறாரு. "நான் உன்கிட்ட குடுக்க மாட்டேன். உன்ட்ட வந்துட்டு தரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிறாங்க. உடனே ஒரு மூஞ்சி மாறிடுது. இவங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டுருக்காங்க. லியாவ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம நைட்டு பகல்னு பார்க்காம அவங்க பாட்டுக்கு தேடிட்டே இருக்காங்க எதையோ. 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜியோவ பத்தி பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஷான்சி வந்துடுறாங்க. "என்னது ஜியோவாவா? அவள பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்கள சமாளிக்க பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல நாங்க வேற ஏதாவது பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா லீ இருந்துட்டு, "ஜியோவா? அந்த நேம் வந்துட்டு ஷான்சியோட ஃப்ரெண்டு தானே?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஃபெங் சொல்றாரு, "நீ ஏன்டா இந்த மாரி பண்ற? உனக்கு நெறைய நேம்ஸ் எல்லாம் தெரியாதுல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது ஜியோவ பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, லீ வந்து போட்டு குடுக்குற மாரியே பேசிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஜீமன்ட்ட பேசுறாங்க அவங்க. ஜீமன் பாட்டுக்கு கண்டுக்காம எந்திரிச்சு போயிர்றாரு.
ஷான்சி இருந்துட்டு ரொம்பவே கோவமா போறாங்க சீயோட வீட்டுக்கு. அங்க போய் ஒழுங்கா என்ன வந்துட்டு அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. யார்ட்டன்னா சீமன்ட்ட கூட்டிட்டு போ. இல்லாட்டி வச்சுக்கோ நம்ம ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சீ இருந்துட்டு ரொம்ப முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்கள அந்த பாருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க 2 பேரும் கேட்குறாங்க, "சீ நீ பார்க்ல வரமாட்டே என்ன அதிசயமா வந்திருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கரெக்ட்டா பின்னாடி ஷான்சி வராங்க. ஷான்சி வந்தோனே, "சீமன்ட்ட ஏதோ பேசணுமாமா" அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அவங்க போய் சீமன்ட்ட கேட்க ஆரம்பிச்சர்றாங்க. சீமன்ட்ட ஃபர்ஸ்ட்டு பேசாம அந்த பொண்ணுகிட்டலாம் சொல்றாங்க. "இவளலாம் நம்பாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, "நான் எதுவுமே பண்ண கிடையாது" அப்படிங்கிறாங்க. "சரி வா வெளிய போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஷான்சி போயிடுறாங்க. ஸீ வந்துட்டு போ அப்படிங்கிற மாரி காட்டுறாரு. அதனால சீமன் வெளிய போறாரு. வெளிய போன உடனே ஷான்சி வந்துட்டு கேட்குறாங்க, "நீ வந்துட்டு சீரியஸா இல்லன்னா சீரியஸா இல்லன்னு சொல்லிரு. பாரு அவ டெய்லி உட்காந்து அழுதுட்டே இருக்கா. ஏன் இந்த மாரி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீமன் இருந்துட்டு, "நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட பண்ண கிடையாது" அப்படிங்கிறாங்க. அதே மாரி எனக்கு அவள பிடிக்கல அப்படின்னும் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, "அவ வந்துட்டு உன்னால ரொம்ப கஷ்டப்படுறா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு ஃபெங் வந்துட்டு காட்டி சொல்றாங்க, உன்ன மாரி ஒரு லூஸான ஃப்ரெண்ட எங்கேயுமே பார்க்க முடியாது" அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இருந்துட்டு, "கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கியே" அப்படின்னு சொல்லி ஸீ சொல்றாரு. இவங்க வந்துட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "உனக்கு பிடிக்கலன்னா, நீ ஏன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவள்ட்ட சில இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டுன எனக்கு தெரியும்" அப்படிங்கிறாங்க. "ஆமா, நான் அவ மேல இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன் கொஞ்ச நாள். ஆனா இப்ப கிடையாது. எனக்கு அவள சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ வந்துட்டு, "நான் வந்துட்டு எப்பவுமே ஒரு குட் மேனா இருந்தது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஷான்சி ரொம்ப கோவமா இருக்காங்க. ஜியோ வந்துட்டு கேட்குறாங்க, "உங்க 2 பேத்துக்குள்ள நடுவுல என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஜீமனுக்கு அவங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. என்னன்னா, ஒரு பில்டிங்கோட இது அட்ரஸ் இருக்குல்ல, அத அனுப்பிச்சு 5 மணிக்கு நீ வந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ இவங்க யோசிச்சுட்டே வராங்க. அந்த டீக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஜீமன பார்க்கறக்கு வரல, அவங்க கூட விளையாடுறக்கு வரல, அவங்க கூட பேசுறக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இருந்துட்டு சொல்றாங்க, "உங்களுக்கு என்ன அவங்க வந்துட்டு சொன்ன வராங்கன்னு சொல்லி கூட உங்களுக்கு புரியலையா? அத போய் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நெனச்சு கூட பார்க்கலையான்னு?" சொல்லி கேட்குறாங்க. அவர் இல்லன்னு சொல்லிடுறாரு. அப்ப இவங்க நெனைக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஈஸியா டெலீட் பண்ணிட்டாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி தெரியாமயே எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க கதைய காமிக்கிறாங்க. 5 மணி ஆயிடுது கரெக்ட்டா. அவர் வந்துட்டு வீட்ல தான் இருக்காரு. தூங்கவே இல்ல நைட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்காரு. அப்போ அவங்க வராங்க. அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, "நான் அனுப்பிச்ச மெசேஜ் நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப இவரு சொல்றாரு, "ஆமா நான் பார்த்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம "ரொம்ப டயர்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. "நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. "நான் சொன்னேன்ல உன்ன வர சொல்லி, நீ ஏன் வரல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, "நான் தான் சொன்னேன்ல பார்ட்டிக்கு போயிட்டேன்னு. அதனால நான் இப்ப போய் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இனிமேல் நான் உன்ன பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குட் பைன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. ரொம்பவே அழுதுட்டே ஓடி போயிட்டுருக்காங்க. ஜியோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு அவங்க நெனச்சத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப சீமனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறாங்க. மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீமனுக்காக. ஷான்சி இருந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஏதோ சத்தம் கேட்குது. அவங்க உடனே ஷாக் ஆயிடுறாங்க. திரும்பவும் திருட வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய இருக்கிற அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. உள்ள அடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா இருக்காங்க. "நீங்க தானா? நான் வந்து திருடன்னு நெனச்சுட்டேங்கிறாங்க." "என்ன நீ லூசு மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னால உன்ன பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் உன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இங்கேயே ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம, அவங்க வந்துட்டு அங்க ஒரு டிவி இருக்கு. அங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வெதர் ரிப்போர்ட் படி வெட்னஸ்டேலேருந்துட்டு வந்துட்டு எல்லாமே சுத்தமா மாறிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அவங்கனால திரும்பி இத பார்க்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. திரும்பவும் ஒரு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா காலே போமாட்டேங்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷான்சிக்கு கால் பண்றாங்க. ஷான்சி எடுக்குறாங்க. "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிஓ கேட்குறாங்க. அப்ப இவங்க என்ன ஹெல்ப்ன்னு கேட்குறாங்க. இந்த மாரி "சீமன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க சொல்றனால இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாருமே இங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஜீமன் மட்டும் கிடையாது. அப்ப அவங்க கேட்குறாங்க, "ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா, அவன் ஏன் இன்னும் வர கிடையாது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, லீ சொல்றாரு, "கவலைப்படாத. நாளான்னைக்கு வந்துட்டு நாங்க மீட் பண்ணுவோம். அப்ப வேணா நம்ம வந்துட்டு பேசலாமே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜியோ சொல்றாங்க, "இல்ல எனக்கு இன்னைக்கே அவன பார்த்தாகணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஏன்னா, கோல்ட் வேவ்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதனால அவன இன்னைக்கே பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஃபெங் இருந்துட்டு சொல்றாங்க, "அவன் வரக்கு ரொம்ப லேட் ஆகும் போலயே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஷான்சி சொல்றாங்க, "நீ இந்த மாரி வெயிட் பண்ணிட்டே இருந்தீன்னா, நீ வந்துட்டு ரொம்ப ஓல்ட் ஆயிருவ" அப்படின்னு ஷான்சி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நீங்க வேணா வீட்டுக்கு போய்க்கோங்க" அப்படின்னு இவங்க ஜியா சொல்றாங்களா, அப்ப கரெக்ட்டா ஃபெங் எந்திரிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப கேவலமா ஃபெங்க பார்க்குறாங்க. அப்போ அவரு சொல்றாரு,
நான் இந்த வீட்டுக்கு போறதுக்காக எந்திரிக்கல. நான் சும்மா எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டாரு. இப்போ சி இருந்துட்டு யோசிக்கிறாரு, இந்த ஸ்டூபிட் கேர்ளுக்கு அவளோட ஓன் ப்ராப்ளம்ஸே வந்துட்டு சரி பண்ண தெரியாது. இதில அவளுக்கு சொல்ல போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஷான்சி மட்டும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டும். அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஷான்சி சொல்றாங்க, "இப்படி எல்லாருமே கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பண்றது? யாராவது அவனுக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரு சொல்றாரு, நீ கால் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல நீ கால் பண்ணு" அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஷான்சி இருந்துட்டு அவர் ஃபோன புடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் லீக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. கால் போகல. மெசேஜ் அனுப்புறாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் அனுப்புறாரு. என்னன்னா, "நீ வர வரைக்கும் நாங்க இங்கேருந்து போக மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எப்போ வரியோ அப்போ வரைக்கும் நாங்க இங்க தான் வெயிட் பண்ணுவோம். இல்லாட்டி நாங்க போனோம்னா ஷான்சி வந்துட்டு எங்க எல்லாத்தையும் கொன்றுவா" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இவங்க இருந்துட்டு முறைக்கிறாங்க ஷான்சி இருந்துட்டு சிய. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, "பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி ஷான்சி சொல்றாங்க. சீமன் எங்கேயோ வெளிய இருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவரு அவங்க அனுப்பிச்ச மெசேஜஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு சி அனுப்பிச்சது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அதுக்கப்புறமா சியு அனுப்பிச்சது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு இப்ப தான். இங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தூக்கம் வருது அவங்களுக்கு. இருந்தாலுமே கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஸி என்ன பண்றாருன்னா, ஷான்சி மேல சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஷான்சி கேட்குறாங்க, "உன்னோட ஹைட்டுக்கு நீ என் மேல படுத்தீன்னா உனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது எப்படி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்படி படுக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபெங்குக்குலாம் ரொம்ப தூக்கம் வருது. அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரத பார்த்து ஷான்சி சொல்றாங்க, "நம்ம ஏன் நாளைக்கு பார்த்துக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. "ஆமா, அவன் வந்ததுக்கப்புறமா அவன செம்மையா அடிக்க போறேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்றாரு. "கண்டிப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு மனசே இல்லாம சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது கரெக்ட்டா ஜீமன் வந்துடுறாரு. அவர் வந்த உடனே சி போய் அடிக்கிறாரு. "உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு. "இப்படிலாம் நீ அடிச்சிட்டு இருந்தீன்னா நான் வீட்டுக்கு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "என்ன நீ இப்ப தானே வந்த. சரி, சரி இரு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா ஜியோ வந்து சொல்றாங்க, "நான் என்னதான் வந்துட்டு உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன வந்துட்டு அந்த பொண்ணு காமிக்கணும்னு நினைச்சதோ, அத வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வெளிய போயிடுறாங்க. அப்ப லீ சொல்றாரு, "ப்ராப்ளம் முடிஞ்சுதா? நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்போ ஜீமன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்களா, அங்க போன உடனே இந்த ஃப்ளோரோட மேல நம்ம போணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்டிங் பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அவர் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. "என்னது இது மேலயா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா லிஃப்ட்டும் கிடையாது. ரிப்பேர் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருமே மெதுவா ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி போயிட்டுருக்காங்க. "டைம் ஆகுது நம்ம சீக்கிரமா போணும்னு" சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏறி போயிட்டே இருக்காங்களா, ஒரு 37 ஃப்ளோர் இருக்கும் அதுல. அவங்கனால நடக்கவே முடியல. கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு டைம் வந்துட்டு ஜியோனால முடியல. அப்புறம் அவர் வந்துட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஒரு வழியா அவங்க மேல போயிர்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நெனச்சதுன்னா, "அங்க பாருங்க டக்குன்னு" அப்படின்னு ஜியோ சொல்றாங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அங்க காமிக்கும்போது என்ன இருக்குன்னா, "ஜீமன்" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. "ஜீமன் பில்டிங் மை பிலவ்ட்" அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அத வந்துட்டு அவர் பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, "இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, இது வந்துட்டு 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் இந்த நேம் தெரியும். அதுக்கப்புறமா தெரியாது. இந்த சன்லைட் கரெக்ட்டா வரும்போது தான் தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அவர் வந்து யோசிக்கிறாரு, "இத பார்க்க தான் வந்துட்டு என்ன அவ வர சொன்னாளா அன்னைக்கு?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. "சில்லி கேர்ள் அவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சி இருந்துட்டு சொல்றாரு, "நீ வந்துட்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட மட்டும் தான் பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. என்ன பத்தி கவலையே பட மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்றாரு. "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, "நீ வந்துட்டு எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்க இங்க இருக்கும்போது" அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டிக்கெட் எடுத்து காமிக்கிறாரு. "இது லண்டன் போற டிக்கெட்" அப்படின்னு சொல்றாரு. "நம்ம வந்துட்டு நாளைக்கு லண்டன் போறோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, "நான் லண்டனுக்குலாம் வரமாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னோட சிஸ்டர் எவ்வளோ நாளைக்கு இந்த இந்த சீக்ரெட்ட வந்துட்டு அவ வச்சுட்ருப்பா. கண்டிப்பா அது வெளிய வந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாங்க அவங்க, "நான் கண்டிப்பா உன் கூட லண்டன் வந்து ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னோட இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்குமே!" அப்படிங்கிற மாரி ஷான்சி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, "என்னதான் இருந்தாலும் அது வந்துட்டு எங்க அம்மா தானே! அவங்க என்ன வேணா பண்ண நினைப்பாங்க. நீ ஒழுங்கா நான் சொல்றத கேளு" அப்படிங்கிறாங்க. "நீ வந்துட்டு நாளைக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு சொல்லு. நான் போய் இப்ப தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிர்றாரு. வழக்கம் போல அவங்க அம்மாவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே போகுது. என்னன்னா, அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணாங்கல்ல, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே போயிருது. அவங்க எதையோ பிளான் பண்றாங்க இப்போ. சான்சி இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜியோ வராங்க. அவங்க பார்த்து, "என்னாச்சு உனக்கு திடீர்னு ஹேர் கட்லாம் பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன் நான் பார்க்க நல்லா இல்லையா? டிஃப்ரெண்ட்டா இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அப்படிலாம் இல்ல. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்துட்டு இந்த பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. அப்ப ஷான்சி வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவ வந்துட்டு ரொம்ப மாறிட்டா, ரொம்ப மெச்சூர் ஆயிட்டா. இவ கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் மெச்சூர் ஆகாமயே இருக்கேன்? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு,
நாம வந்துட்டு டாமிங்ஸி கூப்பிட்ட மாரி லண்டன் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே லண்டன் போறதுக்காக முன்னாடி சும்மா ஷாப்பிங் மாதிரி போயிருக்காங்க. அப்படி போகும்போது அங்க ஒண்ணு பார்க்குறாங்க. என்னன்னா, பாய்ஸுக்கு ஒரு பிரேஸ்லெட், கேர்ள்ஸுக்கு ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருது. அப்ப சி வந்துட்டு கேட்குறாரு, "உனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதில இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒருத்தங்க டச் பண்ணாங்கன்னா, இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு சிக்னல் போகும். அந்த மாரி தான் இது. அது ரொம்ப புடிச்சிருக்கிறங்காட்டிக்கு, ஷான்சி வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு வாங்கி குடுத்துர்றாரு. இப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப ஹேப்பியா வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டுருக்காங்க. அதுவும் லண்டன் போறதுக்காக. அதோடயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.